நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஃபி வேணாம். ஓகே. பாருங்க, லவ் எல்லாருக்கும் வரதில்ல. அப்படி வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னு கேட்க முடியாது. ஜெய்யும் வைஷுவும் லவ் பண்றாங்க. காதலுங்கிறது கடவுள் மாதிரி. இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவங்களுக்கு வேற மாதிரி. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ல. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் வேற வேற தாட்ஸ், வேற வேற ஒப்பீனியன்ஸ், வேற வேற கல்ச்சர். ஆனா லவ்வுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம ரெண்டு குடும்பமும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு ஆகவே ஆகாது. சரி, அதுக்காக நம்ம ஈகோக்காக அவங்க லைஃபை நாம ஏன் கெடுக்கணும்? நம்ம சின்னதா கொஞ்சம் மனசு வச்சா போதும். அவங்க லவ் சக்சஸ் ஆகும், லைஃப் சக்சீட் ஆகும். நாம விட்டு கொடுக்கறதுனால யாருக்கும் எந்த லாஸும் இல்ல. முடியாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு நிக்கிறதுனால பாவம் சின்னவங்க, அவங்க லைஃப் தான் வீணாகும். லவ் பண்றவங்கள பிரிக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஜெய் உங்களை தான் அண்ணன் ஸ்தானத்துல வச்சிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா உங்களோட பெர்மிஷன் அவசியம். வைஷு என்னோட தங்கச்சி. அவ லவ் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த காதலை நான் சேர்த்து வைப்பேன்னு அவ நம்புறா. நாம அவங்கள விட வயசுல பெரியவங்க. நாம தானே அவங்கள சேர்த்து வைக்கணும். உங்களை கூட பிறந்த அண்ணனா நினைக்கிற ஜெய்க்கு இதானே நீங்க செய்யற நல்லது. எஸ், ஜெய் என் கூட பிறந்த தம்பி. தம்பி மாதிரி இல்ல, அதுக்கும் மேல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஜெய் லைஃப்ல நான் நிறைய அக்கறை காட்டினேன். நம்ம ரிலேஷன்ஷிப் இவ்வளவு வேல்யூ பண்றவன நான் கேர் எடுத்துக்கணும், அக்கறை காட்டணும். அவன் கல்யாணத்தை நான் தான் எடுத்து செய்யணும். அவன் மேல அக்கறை இருக்கிற எவனும் உங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு நானே அவனை கொண்டுடலாம். ஏன் அவனை இப்படி தொல்லை பண்றீங்க? இது எல்லாமே ஓன் திட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் தங்கச்சியை ஏன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க குடும்பத்தோட ஒண்ணு சேரலாம்னு நினைக்காது. அது நடக்காது. நானும் எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இதை ஒத்துக்கவே மாட்டோம். நாங்க யாருமே இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம். உங்க மனசுல இவ்ளோ பெரிய பகையை வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல? ரொம்ப லேட், பட் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். வீட்ல இருந்து கிளம்புறப்பவே எப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட பேச போறோன்னு நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்ப கூட உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. பூஜாவை நினைச்சா வருத்தமா இருக்கு. உங்களுக்கு லவ்வ ஃபீல் பண்ண தெரியல, மத்தவங்க கிட்ட காட்ட தெரியல. நீங்க ஒரு ஜடம். கண்ணு, காது, மூக்கு, வாய் இருக்கிற ஒரு ஜடம். உங்களுக்கு லவ்ங்கிற ஃபீலிங்கே புரிய மாட்டேங்குது. சொந்த வைஃப் கிட்ட, பெத்த குழந்தை கிட்ட அன்பு காட்ட தெரியாத ஒருத்தர் நீங்க. அப்படிப்பட்ட ஒரு முசுடு நீங்க. இதுக்கு மேல வந்தனா பத்தியும் பூஜா பத்தியும் இன்னொரு வார்த்தை பேசின, I don't know what I'll do. இதுக்கப்புறமும் பேசின நடக்கிறதே வேற.
வைஷு, வைஷு, ஐ எம் so sorry வைஷு. அது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கோம். தப்பு என்னோடது தான். நம்ம லவ் மேல நான் எவ்வளவு சின்சியரோ அந்த அளவுக்கு அர்ஜுன் மேலேயே ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். உன்னோட வீக்னஸ்க்கு ரெஸ்பெக்ட்னு பேர் வைக்காத ஜெய். அது இன்னும் வீக்கா தெரியுது. வைஷு, வேணாம். உனக்கும் எனக்கும் இனி எதுவுமே இல்ல. நீ யாரோ நான் யாரோ எல்லாம் முடிச்சு போச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு ஜெய். Hi, sweetie. Sweet அம்மு. இன்னைக்கு எல்லாமே தப்பா போச்சுல? ச்சே, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? மனசாட்சி இல்லாதவங்க. ஐயோ, அண்ணனுங்க இருக்கானுங்களே. அப்பப்பா, எல்லாத்துக்கும் என்னமோ அவனுங்க தான் அத்தாரிட்டி மாதிரியே பேசுவானுங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிற வைஷு. எதையுமே டைம் மிஷின்ல ஏறி போய் நம்ம மாத்த முடியாது. ஆனா இப்படி நடக்க விடாம பண்ணிருக்கலாம். அது ஜெயிக்கிட்ட இருந்துச்சு. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. உன்னை பார்த்தாலே ஒரு பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா அப்படி இருக்க. நீ எப்படி ஜெய்ய போய் அவ சுத்த பயந்தான் கோழி. கட்ஸே இல்லாதவன். அவன் இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னு வையே, கொஞ்சம் கூட நான் யோசிச்சிருக்க மாட்டேன். நேரா போய் வைசுவா நான் லவ் பண்றேன், அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. அவதான் என் தேவதை. இந்த உலகத்துல எனக்காக ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா அது வைசு மட்டும்தான். அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்றுப்பேன். உங்களால முடிஞ்சா ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லையா நான் ஏன் வழிய பாத்துட்டு போறேன்னு சொல்லியிருப்பேன். ஜெய் எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன் பாக்குறவன். நீ அவனைத்தான் காதலிக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். உன்னால அவனை விட்டு போக முடியாதுன்னு அவன் நம்புறான். அதாவது அவனை விட்டா உனக்கு வேற ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் எப்படியா இருந்தாலும் நீ அவனை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சு அர்ஜுன் சொல்றத கேப்போம் டிசைட் பண்ணிட்டான். ஒண்ணு இல்ல, போடா வெண்ண. நீ ஒண்ணு எனக்கு ஆளு இல்ல, உன்னை விட்டாலும் ஆளுங்க இருக்காங்க. நீ அவனுக்கு புரிய வச்சினாதான் ஓலவும் அவனுக்கு புரியும். வைசு, இத நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். தேங்க்ஸ் மனோஜ். ஃபிகர் மாட்டிக்கிச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, என் வண்டியை டோ பண்ணிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை எடுத்துட்டு வந்துடு. ஓகே, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ
நிக்கிறதுக்கு நடந்து போலாம். ஆட்டோ 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 வானகரம் போகணும். ஆட்டோ வருமா? ஆட்டோவும் வரும், நாங்களும் வருவோம். போலாமா? சொன்னா மடியில உட்கார வச்சு கூட கூட்டிட்டு போவோம். வரியா? டே மச்சி சிக்கிடுச்சுடா. வாடா வாடா வாடா. ஏண்டா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு எப்படிடா வந்து கண்டுபிடிக்கிறீங்க? இதையே வேலையா வச்சிருப்பீங்களா? ச்சே, டேய் போடா போடா. உன்ட்டெல்லாம் மல்லு கட்ட முடியாது. எங்களை விரட்டி விட்டுட்டு நீ உஷார் பண்ணிட்டு போலான்னு பாக்குற. டேய் வாங்கடா டேய்.
உங்கள் விஜய். கீழே விட போனேன்ல, அப்போ உன்னை தடுத்திருக்கவே கூடாது. ஆட்டோ ஆட்டோ வாங்க சார், உட்காருங்க. இல்ல வேணாம், நான் வேற ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன், நீங்க போங்க. மேடம் கூட வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த ராத்திரில வேற எந்த ஆட்டோ வரப்போறது இல்லை சார். மழை பெருசா போயிடுச்சு சார். உள்ள வாங்க சார்.